அதிமுகவுக்கு பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அமித்ஷா ஏன் கூறுகிறார்? அழைக்கிறாரா, மிரட்டுகிறார்? பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தனது இருப்பை விஸ்தரித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. ஒரு கட்சி அப்படித்தான் செய்யும். நாளைக்கு கட்சி காணாமல் போகும் அபாயம் இருக்கிறது. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் அவர் அதிமுகவின் ரிபல். அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்ற ஆனவுடன் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அப்படியே வந்துவிட போவதில்லை. திமுக தமாக கூட்டணி வலிமையான கூட்டணி, அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று வரும்போது ரஜினிகாந்த் வாய்ஸ் வேறு. தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னதாக பெரிய அளவுக்கான மக்கள் மனசாட்சியை உழுக்குகிற சம்பவங்கள் நடந்தால் அது வாக்குப்பதிவின் போக்கை மாற்றும். ரெண்டுல ஒண்ணு பாமக என்பதுல அவர்களுக்கு எந்த ஆட்சியும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அது கொடுத்ததுதான். தேமுதிக அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்காங்க. ரெண்டையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குமா அதிமுகங்கிறது சந்தேகமா இருக்கு. ஈவன் கமலஹாசன் கூட அவர் 2 தொகுதி கேட்கிறாரு திமுக கூட்டணியில. ஒண்ணுதான் சாத்தியம். தேர்தலுக்கு பின்னால அதிமுக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை அமித்ஷா கொடுக்கிறார் நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு பின்னாடி பிஜேபி வந்துடும் என்ன இண்டிகேஷன் இருக்கு? அஜித் பவாருக்கு என்சிபியோட ரெகக்னிஷனும் என்சிபியோட கிளாக் சிம்பிளையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். சரத்பவார் இனி புதிய கட்சியை இன்னைக்கு பேர் சொல்லணும். அவரு புதிய சிம்பலை தேர்ந்தெடுக்கணும். இரட்டை இலையில் நிற்போம்னு சொல்லுவது அவரை சுற்றி உள்ளவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் கடைபிடிக்கிற ஒரு அரசியல் உத்தி, அவ்வளவுதான். அடுத்த 1.5 வருஷம் அவ்வளவுதான். இந்த தேர்தல் முடிஞ்சு எல்லாம் ஆட்சியெல்லாம் அமைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடியதுக்குள்ள அடுத்த தேர்தல் கதவு தட்டும். இந்தியா கூட்டணியில பல சலசலப்புகள், கூட்டணியில ஒற்றுமை இல்லை, ஒருவர் மாற்றி புறம் பேசுகிறார்கள். இதுல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்தியா கூட்டணியில. பாமகவுக்கு இன்னொரு கம்பல்ஷன் இருக்கு, அவங்க சின்னத்தை அவங்க தக்க வைக்கணும். அது லாஸ்ட் சான்ஸ். இப்போ அவங்களுக்கு தேமுதிகவுக்கும் அதே கம்பல்ஷன் இருக்கு, சின்னத்தை தக்க வைக்கணும், லாஸ்ட் சான்ஸ். அப்ப அதிமுகவுக்கும் ஒரு புது கணக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயம் 2024 தேர்தல் முடிவுல ஏற்படும். விஜயோட வரவால் ஏற்கனவே இருக்கிற பிளேயர்ஸோட ஓட்டு வங்கியில கொஞ்சம் சலசலப்பு வரத்தான் செய்யும். யாருமே வேண்டான்னு நினைக்கிற ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும். அது அதிகபட்சம் 10% தான். அவர் இந்த படத்துக்கு மேல நான் நடிக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. அதுவே ராங் ஸ்ட்ராட்டஜி தான். எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. எல்லாரோட ஓட்டு வங்கியிலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரியும். அதுல யாருக்கும் பெரிதாக எந்த நஷ்டமும் இருக்காது என்பதுதான். வணக்கம் நண்பர்களே. அதிமுகவுக்கு பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அமித்ஷா ஏன் கூறுகிறார்? அழைக்கிறாரா, மிரட்டுகிறாரா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம். பாஜகவின் கதவுகள் அதிமுகவுக்கு திறந்தே இருக்கின்றன அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாங்க அப்படின்னு அழைக்கிறாரா? என்ன அது மூலம் அவர் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு சொல்றாரு? இன்றைக்கு காலையில் கூட 12 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது புதுடெல்லியில். அதில் நட்டா அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இருந்து விலகி 15 பேர் சேர்கிறார். 14 பேர் சேர்கிறார். ஒருவர் காங்கிரஸ், 14 பேர் அதிமுக. அதிமுகவில் இருந்து பாரதிய ஜனதாவில் சேர்த்துக் கொள்ளப்படுபவர்களின் பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் எல்லோருமே அந்தந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள். உதாரணமாக கோமதி சீனிவாசன், உங்களுக்கு தெரியும், அமைச்சராக பணியாற்றியவர். கரூர் வடிவேலு, அவர் எம்எல்ஏவாக பணியாற்றியவர். இன்னொருவர் பூவனகிரி அருளுக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்கதை இருக்கிறது. என்னவென்றால், பூவனகிரியில ஜெயலலிதா 2001 வேட்புமனு தாக்கல் செய்தார். நிராகரிக்கப்பட்டது. 4 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன, பூவனகிரி 1. மாற்று வேட்பாளரின் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. எனவே அருளை அருள் ஒரு போட்டி வேட்பாளர் மாதிரி சுயேட்சையாக இருந்தார். அவரே அதிமுக தன் வேட்பாளராக அறிவித்தது. அவருக்கு கிடைத்த சின்னம் வாழைப்பழம். வாழைப்பழ சின்னத்துக்கு தான் ஜெயலலிதா பூவனகிரியில் ஓட்டு கேட்டு வெற்றியும் பெற்றார். என்ன காரணம் என்றால், அந்த காலகட்ட நிலைமை, திமுகவுக்கு எதிர்ப்பான அந்த உணர்வு, அதிமுகவின் கூட்டணி சிறப்பு, அதாவது தமாக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள், பாமக உள்ளிட்ட பல கட்சிகள், இப்படியான ஒரு சூழ்நிலையிலே வெற்றி சாத்தியமாயிற்று. இப்போது அதிமுகவும் அந்த நிலைமையில் இல்லை. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் தனது இருப்பை விஸ்தரித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. ஒரு கட்சி அப்படித்தான் செய்யும். அப்படி என்றால் அந்த இம்பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்டை அவங்க விஸ்தரிக்கணும்னு நினைக்கும் போது பிற கட்சிகளிலிருந்து தலைவர்களை எடுக்கிறார்கள். அதுவும் சரிதான். ஆனால் பெரும்பாலும் அதிமுகவில் இருந்து தான் நினைக்கப்படுகிறார்கள். அது எப்படி அதிமுகவுக்கு ஒத்து வரும்? அப்படி என்றால் நாளைக்கு கட்சி காணாமல் போகும் அபாயம் இருக்கிறது. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் அவர் அதிமுகவின் ரிபல். அதே நேரத்தில் அவருக்கு என்று சில பகுதிகளிலே செல்வாக்கு இருக்கிறது. பிஜேபி கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்.
டிடியை பொறுத்தவரையில் அவர் வந்து தனி கட்சி, தனி சின்னம். அதிமுக ரிவலாக இருந்தாலும் சின்னம் எல்லாமே தனி. அவரும் பிஜேபி கூட்டணிக்கு போக தயாரா இருக்கிறார். ஆனால் ரெகுலர் அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது சாத்தியமே இல்லை. ஆனா சொல்றாரு, கதவு திறந்திருக்குன்னு சொல்றது அழைப்பா இல்ல மிரட்டலா? வந்தே ஆகணும் நீங்க அப்படின்னு மிரட்டலா? வாடிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக பெரிய தலைவர்களிடம் நீங்க கேட்டீர்கள் என்றால் எந்த கூட்டணி வாய்ப்பையுமே அவர்கள் மறுக்க மாட்டார்கள். கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்றுதான் சொல்வார்கள். கலைஞர் கூட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் சேர வேண்டும் என்று கலைஞர் விரும்பிய போது, பழம் கனிந்து விட்டது, பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கி என்றார். ஆனால் பழம் பாலில் விழவில்லை, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். கலைஞர் மாதிரி அவ்வளவு சீனியர் லீடர், அந்த தேர்தல் என்று வரும்போது, கூட்டணி என்று வரும்போது இப்படி நெகிழ்ந்து கொடுக்கிற ஒரு இயற்கையான ஸ்டேட்மெண்ட்டுகள் வரத்தான் செய்யும். எனவே அமித்ஷா அவர்களின் அந்த பேட்டியில பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்துவிடும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து, அதிமுக பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு சொல்லிக்குது. அதுக்கு ஒரு டென்ட்டை உருவாக்கணும், அதுக்கு ஒரு இழப்பை உருவாக்கணும், இன்னும் உங்க மேல பாஜக நிழல் படிஞ்சுதான் கிடக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் உத்தியா? அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்ற ஆனவுடன் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அப்படியே வந்துவிட போவதில்லை. அது அதிமுகவுக்கு நன்றாக தெரியும். 98 அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நான் போயஸ் கார்டனில் இருந்தேன். எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. அது ஜெயலலிதா அவர்களிடம் கூறிய போது அவர் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார். நீங்கள் போய் வரலாம் என்று சொல்லி என்னை உடனடியாக அலுவலகத்துக்கு அனுப்பி விட்டார்கள். ஏனென்றால் திமுக தமாக கூட்டணி வலிமையான கூட்டணி, அதை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ள வேண்டும் என்று வரும்போது ரஜினிகாந்த் வாய்ஸ் வேறு, சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தல், இதுதான் உத்தி. சிறிய கட்சி தான் ஒரு மேஜர் பார்ட்னர், ஒரு 20-25% ஓட்டு வேணும். மற்றதெல்லாம் மைனர் பார்ட்னர்ஸ் தான், 5% 8% ஓட்டு. அப்போ பாமக, மதிமுக, பாரதிய ஜனதா, வாழப்பாடி ராமமூர்த்தியோட தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ், அப்புறம் சுப்பிரமணிய சாமியோட ஜனதா கட்சி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாரு. வெற்றி சாத்தியமாயிற்று. எப்படி சாத்தியம்னா கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அதாவது வெறும் தேர்தல் வெற்றி என்பது வெறுமனே கூட்டணியினால் ஆகாது. கூட்டணி உதவும். ஆனால் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னதாக பெரிய அளவுக்கான மக்கள் மனசாட்சியை உலுக்குகிற சம்பவங்கள் நடந்தால் அது வாக்குப்பதிவின் போக்கை மாற்றும். எத்தனையோ உதாரணங்கள் நம்ம இதை பார்த்திருக்கிறோம். அரசியல்ல புதுசா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பாஜக முதல்ல தமிழ்நாட்டில் 5 சீட்டு வாங்கி 3 சீட்டு ஜெயிக்கும் போது நடந்தது இது. அத்வானி அவர்கள் கோவை வந்தார்கள், குண்டு வெடிப்பு நடந்தது, ஒரு 10 சீட்டு அதுல மாறிடுச்சு டோட்டல் ரிசல்ட். கடைசியில 40 தொகுதிக்கு 30 தொகுதி அதிமுக ஜெயிச்சது வித் திமுக ஆட்சி. திமுக தமாக வலிமையான கூட்டணி, ஆட்சி, ரஜினிகாந்தோட ஆதரவு எல்லாத்தையும் தாண்டி அப்படியான ஒரு நிலைமை வரலாம். யாருக்கு தெரியும்? அரசியல் என்பது சுழன்று கொண்டே இருக்கிற ஒரு விஷயம், சக்கரம். திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும், இதுதான் அதிமுகவோட எண்ணம். அப்படிதான் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சிபிஎஸ் போய் தைலாபுரத்துக்கு போய் பேசுறாரு டாக்டரோட. 7 சீட்டு 8 சீட்டா, போன தடவை 7+1 கொடுத்தாங்க, இந்த தடவை 8+1 கேட்கறதாக பத்திரிகை செய்திகள். ஒருவேளை அதிமுக அதற்கு ஒத்துக்கொள்ளலாம். ராஜ்யசபா சீட்டுங்கிறது இதுல முக்கியம். அதிமுகவுக்கு அடுத்த வருஷம் 2 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். 2ல் 1 பாமக என்பதிலே அவர்களுக்கு எந்த ஆட்சியும் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அது கொடுத்ததுதான். அன்புமணி அவர்களுக்கு அடுத்த வருஷம் டேம் முடியும் போது அவர் திருப்பி ராஜ்யசபா எம்பியாக அவர் போகலாம். அதிமுகவுக்கும் பாமக ஓட்டு தேவைப்படுது, பாமகவுக்கும் அதிமுக ஓட்டு தேவைப்படுது. அப்பதான் 2 கட்சிக்குமே ஜெயிக்கிற வாய்ப்பு வரும். எனவே அது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள ஒரு கூட்டணி. தேமுதிக அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்காங்க. 2யுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குமா அதிமுகங்கிறது சந்தேகமா இருக்கு. ராஜ்யசபா சீட்டு பாமக, தேமுதிக பிஜேபியும் கேக்குது. அதாவது இப்ப 56 சீட்டு வருது ராஜ்யசபா சீட்டு. வெளி மாநிலத்திலிருந்து பிரேமலதாவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கிறாங்க. பிஜேபி கொடுக்குமாங்கிற சந்தேகம் தான். சோ தேமுதிகவோட நிலைமை தான் என்னால யூகிக்க முடியல. மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரையில் பாமக வந்தாலே பல கட்சிகள் அதற்குள் வந்துவிடும் என்பது என் கணக்கு. ஈவன் கமலஹாசன் கூட அவர் 2 தொகுதி கேட்கிறாரு திமுக கூட்டணியில. 1 தான் சாத்தியம். அதுக்காக கட்சி இல்லாம இருக்க முடியாதுங்களே. சரி, அரண்மனை சாப்பாடாக இருந்தாலும் நம்ம விட்டு அடுப்பை அடைச்சிட்டு போக முடியாதுல்ல, கட்சி வேணும்ல. அப்ப இயல்பாக அவர் அதிமுக கூட்டணி கூட வரலாம். அதெல்லாம் மனதில் வைத்துதான் அவங்க மெகா கூட்டணின்னு சொல்றாங்க. சரிங்க. முக்கியமா தேர்தலுக்கு பின்னால அதிமுக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை அமித்ஷா கொடுக்கிறாரு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு பின்னாடி பிஜேபி வந்துரும்னு என்ன இண்டிகேஷன் இருக்கு சொல்லுங்க? எந்த தேர்தலையாவது இவங்க வந்துருவாங்க நம்ம உறுதியா சொல்ல முடியுமா?
இந்திரா காந்தி வந்துருவாங்கன்னு தான் 77ல சொல்லுச்சு. எங்க வந்தாங்க? எத்தனையோ தேர்தல்கள் 80ல வந்து எம்ஜிஆர் வந்து தோற்று போனார் மக்களவை தேர்தலில். இந்திரா காந்தி திமுக மகத்தான வெற்றி. அதை நம்பி 2 மாசத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வச்சாங்க. என்னாச்சு? மீண்டும் எம்ஜிஆர் வந்தார். இப்படி பல தேர்தல்களை நம்ம உதாரணமா சொல்லலாம். தலைவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தான் சொல்ல முடியும். நாங்க தோத்து போயிடுவோம்னா ஒரு தலைவர் சொல்லுவாரு. போன சரி. தடவை 300 சீட் எடுத்தோம், இந்த வாட்டி நான் 370 எடுப்பேன்னு பிரதமர் சொல்றதுல தப்பு கிடையாது. எடுப்பாங்களா எடுக்கலையாங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதானே தெரியும். முக்கியமா தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து அங்க ரெட்டேலி சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றதே பிஜேபி ஏதோ எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ண நினைக்குது, தொந்தரவு பண்ண நினைக்குது. அந்த அவருடைய இருப்பை, அவருடைய பதவியை அல்லது கட்சியோட சின்னத்தை இதையெல்லாம் தொந்தரவு பண்ண நினைக்குது. உண்மை சொல்ல போனா முடக்குவதற்கான வாய்ப்புகளை தேடுது அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு எண்ணத்தை கொடுக்குதா இல்லையா ஓபிஎஸோட பேச்சு? மக்கள் மனதுல பல சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். அதாவது தேநீர் கடைகளில் முன்னால் அமர்ந்து அரசியல் பேசுவது வேறு. அரசியல் என்பது எப்போதுமே வந்து நடந்து முடிந்தவற்றை அலசுவது, தற்போதுள்ள அரசியல் இயக்கவியலை அலசுவது, இதை வைத்து எதிர்காலத்தை யூகிப்பது. இதுதான் வந்து பத்திரிகையாளர்கள் செய்ய முடியும். அப்ப நேற்று என்ன நடந்தது தேர்தல் கமிஷனில்? நேற்று அஜித் பவாருக்கு வந்து என்சிபியோட ரெகக்னிஷனும் என்சிபியோட கிளாக் சிம்பிளையும் தேர்தல் ஆணையம் கொடுத்தது. அந்த ஆர்டரை படிச்சு பார்த்தேன். அந்த ஆர்டர்ல அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எப்போதுமே இந்த மாதிரி பிளவுகளின் போது எது உண்மையான கட்சின்னு தீர்மானிக்க 3 மெஜாரிட்டி டெஸ்ட் எடுப்போம். முக்கியமானது லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்எல்ஏ எம்பிகளின் எண்ணிக்கை. அது வந்து அஜித் பவார்ட்ட தான் அதிகமா இருக்கு. ஆர்கனைசேஷனல் டெஸ்ட், பைலா டெஸ்ட் இதெல்லாம் நாங்க வந்து இதுல பொருத்தி பார்க்கல. வெறும் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி டெஸ்ட்டை வச்சு நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையத்தின் முடிவை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அது வேற விஷயம். ஆனா தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு வந்து அஜித் பவார் தலைமையிலான கட்சி தான் என்சிபி அதுக்கு தான் கிளாக் சிம்பிள்னு சொல்லிருச்சு. ஸோ சரத்பவார் இனி புதிய கட்சியை இன்னைக்கு பேர் சொல்லணும், அவரு புதிய சிம்பிளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த தேர்தலுக்கு இது மாறாது. அப்போ நேற்றைக்கு இப்படியான ஒரு தீர்ப்பை போட்டுவிட்டு அதிமுக மேட்டர்ல எப்படி ஓபிஎஸ் வந்து எப்படி அவங்க இப்போ அதிமுக கட்சியோட ஒரிஜினல் தலைவர்னு அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க, எப்படி ரெட்டையில சின்னத்தை கொடுப்பாங்க? வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ்க்கான இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, ஒரு காமன் சிம்பிள் அவர் வாங்க முடியும். 2019 டிடிவி தினகரன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பரிசு பெட்டி சின்னம் அப்படிதான் வாங்கினாரு. அப்படி ஒரு சின்னத்தை வாங்கலாம். ரெட்டையிலையில் நிற்போம்னு சொல்லுவது அவரை சுற்றி உள்ளவர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்காக அவர் கடைபிடிக்கிற ஒரு அரசியல் உத்தி, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் ரெட்டையிலையில் நிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ் பாஜக ஓட தான் போவாரு, டிடிவி பாஜக தான் போவாரு. இன்னைக்கு நிலைமை அதுதான். ஆமா. பாஜகவுக்கு வேற யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா பொறுத்தவரையில் அநேகமாக வேலூர் ஏசி சண்முகம் வந்து பாரதிய ஜனதாவோடு போவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேலூர் ஒரு தொகுதி தான். பிஜேபிக்கு அங்க ஓட்டு வங்கி இருக்கு. ஏற்கனவே அவர் தாமரை சின்னத்தில் நின்று இருக்காரு. தாமரை சின்னமும் அங்க வந்து ஓரளவுக்கு பிரபலமான சின்னம் தான். ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த கம்யூனிட்டி ஓட் பேங்கும் அதுல இருக்கு. அவர் ரொம்ப காலமா அரசியல்ல இருக்கிற ஒரு வேலூர் தொகுதியில் செல்வாக்கு படைத்தவர். ஒவ்வொரு முறையுமே அந்த வெற்றி கோட்டை வந்து இப்ப ரொம்ப பக்கத்துல போய் தான் அவர் இழக்கிறாரு. எனவே அவர் வந்து அங்க கண்டிப்பாக பிஜேபி அணியை தாண்டி வேற அணிக்கு போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் தென்காசி தொகுதி தரப்பட்டால் மட்டும்தான் அவர் வந்து பிஜேபி அணியோட இருப்பார். இல்லைன்னா அதிமுக அணிக்கு வந்துருவாரு. அதிமுகவும் அவர் தென்காசி தொகுதியை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். அது போக ஜான் பாண்டியன், தேவநாதன் இவங்க எல்லாம் மைனர் பிளேயர்ஸ் தான். அவங்க பிஜேபியோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு வேற ஸ்கோப் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆக பிஜேபி அணி என்பது இதற்குள் தான் நிற்கும் என்பது எனது கணக்கு. பாமகவை முயற்சி நடக்கு. ஏன்னா அதுல ஒரு வாய்ப்பு எப்படின்னா, அன்புமணி இப்போதைக்கு வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அப்போ இயல்பாக இன்னும் 1 வருஷம் இருக்கு. அப்போ பிஜேபி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் தனக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். ஏன்னா அவர் கேபினெட் சுகாதாரத்துறை மந்திரியா இருந்தவர், டாக்டர். சோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் அவர் மனதில் இருக்கு. ஆனால் அடுத்த கட்டமா 2026 தேர்தல்ங்கிறது சமீபத்தில் வருது. அடுத்த 1.5 வருஷம் அவ்வளவுதான். இந்த தேர்தல் முடிஞ்சு எல்லாம் ஆட்சியெல்லாம் அமைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடியறதுக்குள்ள அடுத்த தேர்தல் கதவு தட்டும். அப்போ வந்து பாமக ஜெயிக்கணும்ல. அப்போ வந்து அவங்க எப்படி வந்து வெறுமனே பிஜேபி ஓட்டை மட்டும் நம்பி எப்படி ஜெயிப்பாங்க? அது போக பிஜேபி தமிழ்நாடு அரசியல்ல கால் பதிக்குது. அண்ணாமலையோ இல்ல வேற யாரோ, நிர்மலா சீதாராமனோ யாரோ ஒருவர் வந்து பிஜேபியின் முதலமைச்சர் முகம். அதை வந்து எப்படி வந்து பாமக ஒத்துக்கிடும்? அதிமுகவே அதுக்கு ஒத்துக்காததான நிலவரம்.
பாமகவும் அதிமுகவும் 2026 சேருமாங்கிறதே இந்த பிரச்சனையில இருக்கு இன்னமும். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு பேசுவது 2024 தேர்தல் மட்டும்தான். இந்த தேர்தலில் ஒரு விஷயம் உறுதியா சொல்லிடலாம், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிடையாது. 2வது விஷயம் உறுதியா சொல்லலாம், அதிமுக ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு கூட்டணியை அமைக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாமக போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நிலைமையில என்ன நேத்து போய் பேசிட்டு 2 பேரோட ஓட்டு வங்கியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுதுங்க. இப்போ பாமக இயல்பா ஜெயிக்கக்கூடிய தொகுதிங்கிறது என்ன? நமக்கே தெரியும், தருமபுரியில இருந்து சேலம் வரைக்குமான பகுதி. அதிமுகவுக்கு அங்க ஓட்டு வங்கி இருக்கு. அதிமுகவும் இப்போதைய அதிமுகவுக்கான செல்வாக்கும் அங்கதான் இருக்கு. கொங்கு மண்டலம் அங்கதான் இருக்கு. ஆனா அங்க பிஜேபிக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு? ஒண்ணுமே இல்ல. பிஜேபி ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப உதாரணமா நாகர்கோயில், அதை பாமக கொடுத்து பாமக எப்படி ஜெயிக்கும்? பாமக அங்க ஓட்டு வங்கி கிடையாது. சோ பாக்கெட் பேஸ்டா இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பாமகவும் பிஜேபியும் சேர்ந்தா நேச்சுரல் அட்வான்டேஜ் கிடையாது. பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்கு. பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சி. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப வந்து அது ஒரு யோசிக்கிறதுக்கு இல்ல தயங்குவதற்கு ஒரு காரணமா இருக்கும். இந்தியா கூட்டணியில பல சலசலப்புகள், கூட்டணியில ஒற்றுமை இல்ல, ஒருவருக்கு வந்து மாற்றி புறம் பேசுகிறார்கள். இதுல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்தியா கூட்டணி மேல. எனவே இந்த தலைவர்களும் தயங்குகிறார்கள். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். 2026 பத்தி இப்ப பேச முடியாது அப்படின்னு நீங்க இப்போ உங்க பதில சொன்னீங்க. முக்கியமா பாமகவுக்கு 2026 மீண்டும் கூட அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மறுபடியும் ஒரு கேம்பெயின் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ரியாலிட்டி இருக்குல்ல, அதிமுகவோட கூட்டணி அமைத்து கணிசமான இடங்களை பெற வேண்டும் 2026 அது பாமகவோட தற்போதைய எண்ணமா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் முடிந்த உடனே அடுத்த தேர்தல் வாசலில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு அன்புமணி முதலமைச்சர் சொல்லி நிக்கிறதா, அதிமுகவோட போயிட்டு கணிசமான இடங்களை வெல்றதா? அதுக்கு கிட்டத்தட்ட இப்பவே ஒரு காய் நகர்த்துதல் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் பாமக இருக்குல்ல? பாமகவுக்கு இருக்கு. ஆனா இந்தியால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாறுதலையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். 2026 நமக்கு வந்து எம்பி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மாற போகுது. இப்ப எம்பி எண்ணிக்கைன்னா கிட்டத்தட்ட 850 கிட்ட வருது டோட்டலா. அதை நீங்க பாப்புலேஷன் வைஸ் பிரிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஹிந்து பத்திரிகையில அந்த ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு ஷெடியூல். அதாவது பழைய எம்பி எண்ணிக்கையை நீடித்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு, நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். 800 சொச்சமா மாறிச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவுன்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கு 49 வருது. உத்தரப்பிரதேசத்துக்கு 110க்கு மேல வருது. இப்படி வந்து ரொம்ப மாறுது. அதுல கண்டிப்பா நமக்கு மறுவரையறை வரும். மறுவரையறை வரும்போது விமென்ஸ் ரிசர்வேஷனையும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா மீண்டும் ஒரு முறை நாம் பெண்களுக்கான தொகுதின்னு பிரிக்கணும். இப்படி வந்து இந்தியா ஒரு பெரிய மாறுதலை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு கட்டம் இது 2026. ஏன்னா நம்ம எம்பி எண்ணிக்கையெல்லாம் மாத்தி 1971 மாத்தினது. இது வரைக்கும் நம்ம மாத்தவே இல்லை. மாத்த வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. இப்படியான சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் சேர்த்து பாமக ஒரு கணக்கு போடும். பாமக இன்னொரு கம்பல்ஷன் இருக்கு, அவங்க சின்னத்தை அவங்க வந்து தக்க வைக்கணும். அது லாஸ்ட் சான்ஸ். இப்ப அவங்களுக்கு தேமுதிகவுக்கும் அதே கம்பல்ஷன் இருக்கு, சின்னத்தை தக்க வைக்கணும், லாஸ்ட் சான்ஸ். எனவே இதெல்லாம் சேர்த்து முடிவெடுக்கும் போது 2026 தேர்தலில் அவங்க எப்படி பிளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி, அன்புமணி, அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் வந்து முதலமைச்சர் நாற்காலியை பகிர்ந்து கொள்ளுதல். அதாவது முதல் 2.5 வருடம் ஒருவர், அடுத்த 2.5 வருடம் ஒருவர், கர்நாடகா உதாரணம் மாதிரி அப்படியான ஒரு ஏற்பாட்டுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அத எடப்பாடி ஏத்துக்க மாட்டார்ல? இல்ல, எடப்பாடிக்கும் இப்போ வந்து நிதர்சனம் தெரியும். 2024 தேர்தல் முடிவுகள்ல புள்ளி விவரங்கள் வந்துடும். அப்போ தென் மாவட்டங்கள்ல தஞ்சாவூருக்கு தெற்க உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அதிமுகவுக்குள்ளேயும் ரீதிங்கிங் வரும். அதிமுக இப்போ வந்து உடைந்து நிற்குதுங்க. அதாவது ஓபிஎஸும் நம்ம வந்து அவரு குறைந்த தலைவர்னு நீங்க சொல்ல முடியாது. அதிமுகவுக்குள்ள எவ்வளவு வருஷங்கள் அவர் பாடுபட்டு இருக்காரு. பல முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார், ஒரு பெரிய பவர்ஃபுல் கம்யூனிட்டியோட ஒரு ஐக்கானாவும் இருக்கிறாரு. டிடிவியும் அதிமுகவோட பொருளாளராகவே இருந்திருக்காருங்க. எம்ஜிஆர் வகிச்ச பதவி அது. எம்பியா இருந்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஐக்கான் அவரும். அப்போ அவங்களோட செல்வாக்கு என்பது தஞ்சாவூருக்கு தென்புறம் இருக்கிற மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கிறது. டிடிவி பிரிச்ச ஓட்டை வச்சு நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவின் போன முறை தோல்விக்கு முக்கிய காரணம் வந்து டிடிவி. அப்போ இப்ப டிடிவி சேர்றாரு, ஓபிஎஸ் சேர்றாரு. அப்ப அதிமுகவுக்கும் ஒரு புது கணக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து 2024 தேர்தல் முடிவுல ஏற்படும். அதனாலதான் நான் சொல்றேன், 2026 பத்தி இப்ப பேசுறது வந்து அது வீண் முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். 2026 விஜய் வர்றாரு, அவர் என்ன ஓட்டை பிரிக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது.
விஜய் ஒரு தாக்கம் தருவார் நினைக்கிறீங்களா? யாரு பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க விஜயோட வரவால? விஜயோட வரவால் ஏற்கனவே இருக்கிற பிளேயர்ஸோட ஓட்டு வங்கியில கொஞ்சம் சலசலப்பு வரத்தான் செய்யும். யாருமே வேண்டான்னு நினைக்கிற ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும். அது அதிகபட்சம் 10% தான். அது விஜயகாந்த் காலத்துல புருவான மேட்டர், அவ்வளவுதான். விஜயோட ஆதரவாளர்கள்ங்கிறவங்க ஃபாலோயர்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் மட்டும்தான். ஆனா எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் வந்து ஃபாலோயர்ஸ். எம்ஜிஆர் வந்து அவரோட திரைமொழியில கூறின பல விஷயங்களை நாங்க கடைபிடித்தோம் எங்க காலகட்டத்தில் எம்ஜிஆர் மன்றங்கள்ல. அதாவது தாய்க்கு மரியாதை, அப்புறம் வந்து பெண்களுக்கு மரியாதை, அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு உதவுதல். என் கிளாஸ்மேட் ஒருத்தன் டாக்டர் படிச்சுட்டு புதிய பூமி படத்துல எம்ஜிஆர் வந்து மருத்துவம், மலைவாழ் மக்களுக்கு மருத்துவராக பணிபுரிய போவாரு. அதுல இன்ஸ்பயர் ஆகி அவன் வந்து ஒரு கிராமத்துல போய் கிளினிக் திறந்தாங்க அந்த காலத்துல 1970. அப்படி வந்து ஃபாலோயர் இருந்தாங்க. விஜய்க்கு ஃபாலோயர் இருக்காங்களா? என்ன ஃபாலோ பண்ண அவர்கிட்ட இருந்து? ஃபேன் தானே. நல்லா நடிக்கிறாருங்க, படம் நல்லா இருந்தது, இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அவரோட நற்குணங்கள், அவர் திரையில சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் இப்படி நான் சொல்ற மாதிரியான இப்படியான சம்பவங்களை வந்து வேற என்ன, எந்த வகையில நம்ம விஜய்கிட்ட சொல்ல முடியும்? இந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடங்க. எனவேதான் அவரோட ஓட்டு வங்கியெல்லாம் கணிக்க முடியல. என்னோட எஸ்டிமேட் வந்து ஒரு 8 to 10% வரலாம். அதாவது விஜயகாந்தோட எஸ்டிமேட். எல்லாரோட ஓட்டு வங்கியிலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரியும். அதுல யாருக்கும் பெரிதாக எந்த நஷ்டமும் இருக்காது என்பதுதான் என் கருத்து. மற்ற நடிகர்கள் சமீபத்துல எம்ஜிஆருக்கு பிறகு வந்த விஜயகாந்தையோட கம்பேர் பண்ணும்போது கூட, நடிகர்கள் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயிங் வந்து ரொம்ப பெருசு இல்ல, அது அப்படியே தொடர் பலமா மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஃபேனும் ஃபாலோயிங்கும் வேறங்க. அதை சேர்த்து நம்ம சொல்றோம். ஃபாலோயிங்னா நம்ம ஒரு தலைவரோட நற்குணங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி அவராவே ஆக முயற்சிப்பது. எம்ஜிஆர்னா நானும் எம்ஜிஆர்னு அந்த அவன் நினைக்கணும் ரசிகன். விஜய்னா நானும் விஜய்னு நினைக்கிறதுக்கு என்ன அவர் டீச்சிங் கொடுத்திருக்காரு? அவரோட திரைமொழி மூலமாக என்ன போதனைகளை அவர் விடுத்திருக்கிறார்? எதுவுமே இல்லைங்களே. அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல வந்துங்க அது திராவிட போதனைகளா இருந்தது. அந்த காலத்துக்கு அது தேவைப்பட்டது. தாய்மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன்னு எம்ஜிஆர் பாடினார்னா முக்காவாசி பேர் போய் கண்ணை திறக்க போயிடுவாங்க. அப்படி இங்க செய்ய முடியாதுல்ல, காலம் மாறிடுச்சு இல்லையா? எனவே ஃபேன் தான், ஃபாலோயிங் கிடையாது. இந்த 2 years பர்ஃபார்மன்ஸ் அவர் தேர்தலுக்கு முன்னால் இருக்கிற அது ஒரு தாக்கத்தை கொடுக்குமா? அவர் என்ன பேசுறாரு, எப்படி ஆக்ட் பண்றாரு, எப்படி எதிர்வினையாற்றாரு? தாக்கத்தை கொடுக்கலாம், கொடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கூட விஜய் அரசியலுக்கு வருவதை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா, மக்களுக்கு யார் பணி செய்ய வந்தாலும் நான் வரவேற்கிறேன் என்றுதான் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்டாரு, நீங்க வந்து இன்னும் பெருசா சாதிக்க போறது இல்ல அப்படின்னு எப்படி தலைவர்கள் எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. நம்மள மாதிரியான பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னா அவரோட நடவடிக்கையை பொறுத்துன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாரு அவரு? அவரு இந்த படத்துக்கு மேல நான் நடிக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. அதுவே ராங் ஸ்ட்ராட்டஜி தான். எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. 72ல கட்சி ஆரம்பிச்சு அவர் கடைசி படம் வரும்போது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். இப்ப சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆன பிறகு அவர் நடிக்கணும்னு விரும்பினாரு. மொராய் தேசாய் பிரதமர் அவருக்கு கடிதம் எழுதி அதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேட்டாரு. 80ல வந்து மக்களவை தேர்தலில் தோற்ற பிறகு அவர் நடிப்புல வந்து 2 படம் வந்து விளம்பரமும் வந்துச்சு. சோ இது வந்து டோட்டலா வேற சினோரியோ. விஜய் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி நான் இதுல வேற எந்த விஷயத்தையும் பார்க்கல. இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவரோட மன்றங்களை அரசியல் ரீதியாக கட்டமைக்கணும். எப்படி கட்டமைக்கிறார் என்பதை வைத்து நம்ம அடுத்த கட்டத்தை யூகிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு தராசு ஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.